அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான கதை எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷ்னல் கதையாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விசேஷ நாட்களாக இருக்கட்டும், இன்றைக்கி எப்படி கடந்து போதோ அந்த மாதிரி நாளைக்கும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ளே எல்லாரும் மூழ்கி போயிருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான விழாக்களும் கொண்டாடும் போது நம்ம புது மனுஷனாக மாறுறதுக்கான ஒரு வழியும் அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம மறந்தே போயிடுறோம். அப்படிப்பட்ட நாட்கள் கடந்து போகிற அந்த சாதாரண நாட்களாக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த கதை ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான பழமையான கிராமங்க. அந்த கிராமத்தில் எப்படின்னா ஒவ்வொரு விசேஷங்கள் நாட்களிலும் இந்த கிராம சைடுங்களெல்லாம் எப்படி தெரியுமா கொண்டாடுவாங்க. அங்கே விசேஷம் இருக்குது அப்படின்றது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம். மாயிலை தோரணங்கள் கட்டி ரொம்ப அழகாக, அதுவும் வாசல் நிறைய, எவ்வளோ பெரிய வாசல் இருக்கோ அவ்வளோ பெரிய கோலங்கள் போட்டு வண்ணமிட்டு அதை பார்க்கறதுக்கே 1000 கண்கள் வேணும். எவ்வளோ குட்டியான, அதுவும் குடிசை வீடாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு கோவில் மாதிரி அலங்கரிச்சிருப்பாங்க இயற்கையான பொருட்களை வச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம என்னதான் ஆர்டிஃபிஷியலாக எது செஞ்சாலும் அந்த அழகுக்கு நிகரே இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்க தான் செய்யணும். அவ்வளோ அழகான ஒரு கிராமத்தில் பார்க்கவே, அதுவும் புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக ஊர் முழுக்க மாயிலை தோரணங்கள், கோலம், வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் கோலங்கள் உனது அழகாக இருக்கா இல்லை எனது அழகாக இருக்கான்னு போட்டி போட்டுக்கிட்டு கோலங்கள் போடும் காலங்கள் அது. அந்த மாதிரி கோலம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அந்த கிராமமே வருட பிறப்பை கொண்டாடுறதுக்காக ஆவலோடு காத்துட்டு இருந்த நாள். அப்படி இருக்கும்போது எல்லாருமே புது துணை போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றிட்டு இருந்தப்போ குமார்ன்ற ஒரு நபர் மட்டும் ரொம்ப ஏக்கத்தோடு உட்காந்துட்டு இருந்தானாம். என்னடா வாழ்க்கை இது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு எல்லாமே தோல்வியில் தான் போய் முடியுமா அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து போய் தன்னோட திண்ணையில் கன்னத்து மேலே கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார் குமார். அந்த ஊர்லேயே வயது முதிர்ந்த ராமசாமி தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாராம். அந்த தாத்தா அந்த தெரு ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது குமாரை பார்க்குறாரு. குமார்கிட்ட வந்து, என்ன குமார், வருட பிறப்பு அன்னைக்குமா இப்படி மூஞ்சி சுருங்கி போய் உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குமார் சொன்னானாம், தாத்தா எனக்கு எது தொட்டாலும் தொடங்கலை, எல்லாமே தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசில் கொட்டி வச்சுருந்த எல்லா ஆதங்கத்தையும் தாத்தா கிட்ட கொட்டி தீக்கிறான் குமார். உடனே தாத்தா என்ன பண்ணுறாரு, அவனை அழைச்சிக்கிட்டு தன்னோட வயலுக்கு கூட்டு போயிட்டு ஒரு 3 மரங்களை காட்டுறாரு. ஒரு மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்து அங்கேருந்த எல்லா பறவைகளுமா இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, நிழல் தரும் மரமாக இருக்குது. இன்னொரு மரம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. 3வது மரம் வளர்ந்து தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் சிரமப்பட்டு இருந்தாலும் ஆனால் அதுக்குள்ளே இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆனால் இந்த 3 மரங்களும் நான் ஒரே நாளில் தான் வச்சேன் அப்படின்னு தாத்தா சொன்ன உடனே குமாருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன தாத்தா சொல்கிறீங்க, அப்படி எப்படி 3 விதமாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் தாத்தா சொல்கிறாரு, வாழ்க்கையும் அப்படி தான் குமார். ஒரு மரம் எப்படி வேகமாக வளர்ந்து மிகப்பெரிய வலுவான மரமாக பொறுமையாக வளர்ந்து தன்னோட மிகப்பெரிய வலிமையை காட்டுதோ, அந்த மாதிரி இன்னொரு மரம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இன்னும் பொறுமையாக தனக்கு தேவையான, அதுவும் எல்லா மரங்களும், அது ரொம்ப உறுதியான மரங்கள் எல்லாம் ஏன் தெரியுமா ரொம்ப லேட்டாக முளைக்குமா, முதல்ல தன்னோட வேரை ரொம்ப உறுதியாக பலப்படுத்திடுமா, அதுக்கப்புறம் தான் மேலே முளைச்சி வெளியில் வருமா. அதுக்கு முழுக்க உறுதியான பலம் எது தெரியுங்களா, அந்த வேர் தான். அந்த வேரை நம்ம பலமாக இருந்தால் மட்டும்தான் மேலே மரம் ரொம்ப உறுதியாக வளர முடியும் அப்படின்றத மரங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி சில மரமெல்லாம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மரம் என்ன பண்ணியிருக்கு, வேகமாக வளர்ந்து தண்ணீருக்காக காத்து போய் கிடக்கு, ஆனால் அதுக்குள்ளே உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரி, இந்த 3 மரத்தில் நீ எந்த மரம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குமார் என்ன சொல்லியிருப்பான்னு.
கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லாமல் என்ன சொல்கிறான், நான் பட்டு போன மரம், ஆனால் எனக்குள்ளே இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ ஏன் பட்டு போன மரம்னு நீ நினைக்கிறேன்? உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் தான் முளைச்சி வெளியில் வரப்போகிற, இதுக்கப்புறம் தான் நீ உறுதியாக வளர போகிற அப்படின்னு நீயே உன் வாழ்க்கையில் நீ பட்டு போன மரமாக உன்னை நீயே நினச்சிக்கிற அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உன் வாழ்க்கையில் நீ எதுவாக நினைக்கிறியோ நீ அதுவாக மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த ரொம்ப யதார்த்தமான ஒரு மொழியில் தன்னோட கிராமத்து வாசகத்தில் சொல்கிறாரு. அது கேட்ட உடனே குமாருக்குள்ளே ஒரு சிறு மாற்றம். தாத்தா சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சரியாக வாழலையோ, நம்ம வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ இன்னும் முளைக்கிற மரமாக உன்னை நினச்சிக்கோ, இன்னும் முளைச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியில் வரப்போகிற அப்படின்னு நீ நினச்சிட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு. இந்த வருடம் இந்த நாளில் எல்லாருமே வருடத்திற்கான முதல் நாள் நினைக்கும் போது நீ தான் புதுசாக இப்போ தான் பிறந்து வந்திருக்க, இது உன்னோட பிறப்பிற்கான முதல் நாள் நினச்சி உன் நாளை கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாராம். வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த வாழ்க்கையை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படின்றதுல தான் இருக்க விஷயம். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நீ எந்த மாதிரி வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி உன் வாழ்க்கையை பலப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே குமாருக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியோட இந்த வருடம் தானும் பிறந்ததாக நினச்சி அந்த முழுக்க ஒரு நாள் புத்தாண்டு கொண்டாடுற அந்த கிராமத்தில் அந்த நாளே குமாரும் புது மனிதனாக பிறந்து புது மனுஷனாக வாழ தொடங்குறான். அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே ஒரு நாள் பிறப்பு அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஏன் இன்றைக்கி நான் பிறந்திருக்கேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் தொடங்க போகிறேன்னு நினைக்கக்கூடாது. நினைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிக்கிறோம்னு நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க வாழணும். நமக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். யாருக்காகவும் யாரோட வாழ்க்கையும் யாராலையும் வாழவே முடியாது. அதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு புத்தான வருஷம். புதுசாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.